வெல்கம் டு சமையல் பவன். இன்னைக்கு நம்ம முறுமுறுன்னு ரவா தோசை ரொம்ப சிம்பிளா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். என்னோட ரெசிபிஸை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணும் அப்படின்னா சமையல் பவனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம ரெசிபிக்குள்ள போலாம். ரவா தோசை பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல்ல 1 கப் ரவை சேர்த்துக்கலாம். 1 கப் பச்சை அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு இடியாப்பம் மாவு தான் சேர்த்திருக்கேன். இது கூட 1/2 கப் மைதா எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். உப்பு எல்லா பக்கமுமே நல்லா சரிசமமா பரவுற அளவுக்கு பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் போல நெய் சேர்த்துக்கலாம். நெய் இல்லைன்னா உருகுன வெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம், நல்லா இருக்கும். நெய்யோ வெண்ணெயோ சேர்த்துக்கிறப்ப நம்ம தோசையோட டேஸ்டும் ஃபிளேவரும் ரொம்ப அட்டகாசமா இருக்கும். எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதா நறுக்கி சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகா ரவுண்ட் ரவுண்டா நறுக்கி சேர்த்துக்கலாம். சின்ன துண்டு இஞ்சி, கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி இலைகளை சின்ன சின்னதா நறுக்கி சேர்த்துக்கலாம். இது கூட 10 போல மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம் எல்லாத்தையுமே 1-2 தட்டிட்டு சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் கெட்டியான தயிரை 1/2 கப் தண்ணியில கரைச்சிட்டு சேர்த்துக்கலாம். இது கூட கரெக்டா 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம இன்னைக்கு எடுத்திருக்க அளவுல எல்லாத்தையுமே நல்லா கை வச்சு கரைச்சு விட்டுக்கோங்க. நம்ம இன்னைக்கு பண்ணிருக்க அளவுல 15 ரவை தோசை கிட்ட நமக்கு கிடைக்கும். நல்லா கரைச்சு விட்டுக்கலாம். நம்ம ரவை எதுவுமே கெட்டிகள் இல்லாத அளவு கரைச்சு விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு தண்ணியா இருக்கணும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியுதுல, ரவை தோசையை பொறுத்த வரைக்கும் நல்லா தண்ணியா இருந்தாதான் தோசை நல்லா கிறிஸ்பியா படர்ந்து வரும், சூப்பரா இருக்கும். ரவை சேர்த்திருக்கனால மாவு நல்லா ஊறணும். ஒரு 20 நிமிஷம் போல இருக்கட்டும். ஒரு தோசைக்கல்ல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா வெங்காயமும் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கோங்க. நம்ம மாவு ஏற்கனவே தண்ணியா தான் இருக்கும். அதை நடுவுல ஊத்துனீங்க அப்படின்னா அது சுத்தி ஸ்ப்ரெட் ஆகி வந்துடும். இந்த மாதிரி சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கும், அதை லைட்டா இந்த மாதிரி ஃபில் பண்ணி விட்டுருங்க, கரெக்டா இருக்கும். ரவை தோசை கடையில பாத்தீங்கன்னாலும் இப்படிதான் இருக்கும். அப்பதான் நல்லா கிறிஸ்பி ஆகி வரும். அங்கங்க இருக்க ஹோல்ஸ் ரொம்ப பெருசா இருந்துச்சுன்னா கொஞ்சமா மாவு ஊத்திக்கலாம். இதை சுத்தி எண்ணெய் சேர்த்துக்கலாம். நடுவுல அந்த சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்குல்ல, அதுலயும் கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த ரவை தோசைக்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமா சேர்த்துக்கிட்டாதான் நல்லா கிறிஸ்பியா வரும். நல்லா மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு நல்லா செவந்து வர அளவுக்கு வேக விடுங்க. பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா செவந்து வந்ததுக்கு அப்புறமா அப்படியே எடுத்து மடிச்சு வச்சுட்டீங்கன்னா அவ்வளவுதான். சூப்பரான தோசை அட்டகாசமா ரெடி ஆயிடுச்சு. எவ்வளவு கிறிஸ்பியா இருக்குன்னு பாருங்க. இதை இன்னொரு மெத்தட்ல கூட பண்ணலாம். இந்த மாதிரி வழக்கம் போல வெங்காயம் எல்லாம் சேர்த்துட்டு நம்ம கையில எடுத்து மாவை நல்லா தெளிச்சு விடணும். எல்லா பக்கமுமே மாவு பரவுற மாதிரி கையில எடுத்து ஊத்தி விட்டீங்கன்னா சூப்பரான கிறிஸ்பியான ரவை தோசை கிடைச்சிரும். அவ்வளவுதான், நம்ம ரொம்ப ரொம்ப முறுமுறுப்பான கிறிஸ்பியான ரவை தோசை சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. பாருங்க எப்படி கிறிஸ்பியா இருக்குன்னு. இதே மாதிரி அளவுகளோட நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த ரெசிபியோட இன்கிரீடியன்ஸ் எல்லாமே நான் வீடியோவோட லாஸ்ட்ல கொடுத்துருக்கேன், கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. என்னோட ரெசிபிஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சமையல் பவனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.